Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. தொடர்ந்து இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சுத்தமா இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். விமானத்தில் பயணம் செய்கிற திருவள்ளூர் நகர திமுக கவுன்சிலர் விமான பணிப்பெண்ண விமானத்திலே சீன்றோம். மேல நடவடிக்கை எடுத்ததா திமுக? அவனை கட்சி விட்டு நீக்குதா திமுக? இல்ல. இந்த திமுக எப்படி மக்கள் நம்புவாங்க? அத்துமீறல், அராஜகம், அடாவடித்தனம், அழிச்சாட்டியம், அயோக்கியத்தனம், இதுக்கு பேர் திமுக. எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்னா குறிப்பா ஸ்டாலின் அவர் மெண்டல் இல்ல, அவன் எதிர்கட்சி தலைவர் மெண்டல் தாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க அவனுக்கு தெரியாதுங்க. அவன் அருவருப்பா இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு சோதனை வரலாமா? எந்த தரமும் இல்லாம பேச்சு ஒரு கட்சியை அழிச்சு இங்கே தொடங்கிய கட்சியை குட்டிச்சுவராக்கி தான் மட்டுமே தமிழ்நாட்டு அதிமுக தலைமை தாங்கணும்னு ஆசைப்பட்டு கட்சியை க்ளோஸ் பண்ணி அவங்க எல்லாம் பேசாதீங்க தம்பி. முதல்ல அந்த கருவு பிரச்சனை வரப்ப நாங்க தான் குரல் கொடுத்தோன்றாங்களே சார் அதிமுக. குரல் கொடுக்க வேண்டியது உன் கடமை, கொடு. அதான் தாவேகாவுக்கு நன்றியே இல்லையான்ற மாதிரி நாளைக்கு கேள்வி வந்துடும். உங்களுக்கு தாவேகாவுக்கு நன்றி இவன் என்ன சொல்லுது? இவனுக்கு நன்றி இருக்கான்னு கேளுங்க முதல்ல. எடப்பாடிக்கு முதலமைச்சராக நன்றியாரு நன்றி இருக்கா? சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தாரு சார், திமுக ஆட்சி மீண்டும் வந்துருச்சுன்னா பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இருக்காதுன்றாங்க. எப்பவுமே இல்லை. நீ வந்தாங்கன்னா என்ன ஆகும்? இல்லை ஏன் கேட்கறா, திமுக ஆட்சியில் ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களே அப்படித்தானே. பாதி நிர்வாகிகள் போக்சோவில் கைதாக வேண்டியவங்க. பெரிய ஸ்டேட்மெண்ட். சம்பளம் வருது, இப்போ இதுவும் மறுத்தணிக்கைக்கு போதுன்னா பராசக்தி வருது, ஜனநாயகம் வரலன்னு அழுத்தம் இருக்கிறது புரியலையா உங்களுக்கு? இந்த குழுவில் இருந்த ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு, வேற யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. அப்ப எதுக்கு ஏன் வரல? இல்லை படம் வந்துட்டு அவர் கண்டிப்பா சிஎம் ஆயிடுவான்றது. அவர் படம் வராட்டாலும் அவர் சிஎம் ஆவார். எப்படி சார் சிஎம் ஆவார்? ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம்? திமுகவுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கல மக்கள். அவங்க அப்படி என்ன வெறுப்பு, என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? யாரு? திமுக குடும்பம். ஏன் திமுகவில் துணை முதலமைச்சருக்கு வேற ஆள் கிடையாது? கருணாநிதியை விட ஆற்றல் உள்ளவர்கள் திமுகவில் இருந்தார்கள், இயங்கினார்கள், அண்ணாவுக்கு அருகில் இருந்தார்கள். அவர்கள் மீதெல்லாம் இவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தது. அந்த காழ்ப்புணர்ச்சி எம்ஜிஆரை நீக்குவதற்கு முடிவெடுக்கிற பொழுது வெடித்தது. ஒரு புதிய கட்சி உதயமாயிற்று. அவர் தலைமையில் ஆட்சி 13 ஆண்டு காலம் நடந்தது. சரித்திரம் மீண்டும் திரும்புகிறது. மீண்டும் விஜய் அந்த இடத்துக்கு வருகிறது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவை சேர்ந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஜனநாயகன் மீண்டும் மறுதணிக்கைக்கு போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இந்த படம் மேபி இந்த மாதம் கூட ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி பட தயாரிப்பு நிறுவனம் சொல்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்ன சார்? வாழ்த்துக்கள் வந்தால் வாழ்த்துக்கள். இல்லை இதுக்கும் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குமான்னு. ஏன்னா நான் ஏற்கனவே கேட்டது தான். இப்போ சம்பளம் வருது, இப்போ இதுவும் மறுதணிக்கைக்கு போகுதுன்னா பராசக்தி வருது, ஜனநாயகம் வரலன்னு அழுத்தம் இருக்கிறது புரியலையா உங்களுக்கு? பராசக்தியில் அப்படி இன்னும் பெரிய டைலாக்லாம் எதுவும் இல்லை, சென்சார் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லைன்றது தானே சொன்னாங்க. அதங்க பராசக்தி வருது, இது வரமாட்டேங்குது. அப்போ இது அழுத்தம் தானே காரணம். அந்த குழுவில் இருந்த ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு, வேற யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலை. அப்போ எதுக்கு ஏன் வரல? ஒருவேளை படம் வந்துட்டு அவர் கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவான்றது. அவர் படம் வராட்டாலும் அவர் சிஎம் ஆவார். எப்படி சார் சொல்கிறீங்க சிஎம் ஆவாருன்ட்டு? உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். மக்கள் ஓட்டு போட்டுறாங்க, சிஎம் ஆக போகிறாரு. மக்களோட மனநிலை எப்படி இருக்கு? விஜய்க்கு ஓட்டு போடணும்னு இருக்கு. இல்லை சார், அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல. இப்போ திமுக என் கூட நீங்கள் கேகே நகர் வரீங்களா? அந்த கடை வீதி வரைக்கும் போமா, கேட்போம்மா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. 16 தொகுதியிலையும் நான் கணக்கு எடுத்துட்டேன் சென்னையில். என்ன சொல்கிறாங்க சார் அந்த கணக்கெடுத்த விஷயத்தில்? என்ன சொல்லி தாவேகாவுக்கு தான் வாக்களிப்போன்னு 10 பேர்ல 8 பேர் சொல்கிறான். ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு? திமுகவுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கல மக்களுக்கு. அப்படி என்ன வெறுப்பு? அவங்க அப்படி என்ன வெறுப்பு, என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? யாரு? திமுக குடும்பம். ஏன் திமுகவில் துணை முதலமைச்சருக்கு வேற ஆள் கிடையாதா? அது இப்போ இயல்பாக எல்லா மாநிலத்திலும் நடந்துக்கிட்டு தானே சார் இருக்கு. வேற ஆள் கிடையாதான்னு தான் கேட்டேன். இருக்கு. நீ அவனை மட்டும் போடுறீங்க. அப்படி பார்த்தா கருணாநிதி முதல்வராக இருந்தார், அதுக்கப்புறம் மு க ஸ்டாலினும். கருணாநிதி என்னைக்கு திமுகவுக்கு தலைமை தாங்கினாரோ அதுலேருந்து தான் இந்த நோய் எங்க கட்சிக்கு வந்துச்சு. இல்லை இந்த விஷயம் குடும்ப ஆட்சி இருக்குன்னு தெரிஞ்சுதானே மக்கள் வாக்கள். கேளுங்க, கருணாநிதி என்னைக்கு தலைமை தாங்கினாரோ அதுக்கப்புறம் தான் இந்த நிலைமை வந்துச்சு. கருணாநிதியை விட திமுகவினுடைய ஃபவுண்டர் ஈவைக்கு சம்பத். அப்படியா? பெரியாருக்கு அண்ணனுக்கு மகன் அவர். ஆமாம் ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அவரை கட்சியை விட்டு வெளியேற்றுனதே கருணாநிதி தான்.
கருணாநிதியை விட ஆற்றலாளவன் கவிஞர் கண்ணதாசன். அவர் திமுகவை விட்டு வெளியேறுவதற்கு காரணம் கருணாநிதி தான். கேட்டிங்களா? கருணாநிதியை விட ஆற்றல் உள்ளவர்கள் திமுகவில் இருந்தார்கள், இயங்கினார்கள், அண்ணாவுக்கு அருகில் இருந்தார்கள். அவர்கள் மீதெல்லாம் இவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தது. அந்த காழ்ப்புணர்ச்சி எம்ஜிஆரை நீக்குவதற்கு முடிவெடுக்கிற பொழுது வெடித்தது. ஒரு புதிய கட்சி உதயமாயிற்று. அவர் தலைமையில் ஆட்சி 13 ஆண்டு காலம் நடந்தது. சரித்திரம் மீண்டும் திரும்புகிறது. மீண்டும் விஜய் அந்த இடத்துக்கு வருகிறார். இதுதான் வந்து விஜய் அவர்களுக்கு ஆட்சிக்கு வரப்போற தாரக மந்திரம்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே சார். இப்போ திரு விஜய் அவர்கள் அடுத்து எங்கே பரப்புரை போகிறதா ஐடியாவில் இருக்கார்? நெல்லை போகிறதா சொல்லியிருக்காங்க. நெல்லைக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை, நாளையிலேருந்து நேர்காணல் நடக்குது. என்னை போகிறாருன்னு தெரியல. அடுத்த கூட்டம் நெல்லையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள் நாங்குநேரி சம்பவம் இப்போ நடந்துச்சுல்ல சார். இப்போ விஜய் அவர்கள் அங்கே போய் நேரில் போய் மக்களை போய் சந்திச்சிருந்தா அவருக்கான செல்வாக்கு இன்னும் கூடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது அவருடைய பயணத்திட்டத்தை அவர் தான் முடிவு பண்ணணும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்னி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குல்ல, அதனால கேட்குறேன். இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. முதலமைச்சர் போனாரா? இல்லை, போகல. எதிர்கட்சி தலைவர் போனாரா? இல்லை. இப்போ ஏன் நாங்கள் மட்டும் போகணுன்னு எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் ஜாதி மோதல் தம்பி. அதெல்லாம் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். திமுக அரசாங்கத்தினுடைய தோல்விக்கு இந்த சம்பவம் ஒரு காரணம். இங்கே தொடர்ந்து வந்து இந்த ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், அதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். விமானத்தில் பயணம் செய்கிற திருவள்ளூர் நகர திமுக கவுன்சிலர் விமான பணிப்பெண்ண விமானத்திலே சீண்டுறான். 2 வயசு குழந்தைய 40 வயசு பெரிய நாயகம்ங்கிறவன் 2.5 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்த வக்கிரம் செய்து கொல்றான். அவன் மேல நடவடிக்கை எடுத்ததா திமுக? அவனை கட்சி விட்டு நீக்குதா திமுக? இல்லை. இந்த திமுக எப்படி மக்கள் நம்புவாங்க? இதுதான் அந்த வெறுப்பெல்லாம் மக்கள் மனசுல இருக்கு. அதெல்லாம் வாக்குப்பெட்டியில காட்டிடுவாங்கன்றீங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு சார். கோயம்புத்தூரில் அவர் திமுக மாணவர் அணி அமைப்பாளர்னு நினைக்கிறேன். என்னன்னா அவர் ஆரம்ப சுகாதார நிலையத்தையே வந்து அவர் வீட்டாக மாற்றிட்டதா சொல்கிறாங்க சார். இல்லை, எனக்கு தகவல் தெரியும். எதை பேப்பரில் வந்தால் தான் எனக்கு தெரியும். தொலைக்காட்சியிலையும் நான் பார்க்கல. எந்த ஊரில்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் எங்கேன்னு கேட்டேன். கோயம்புத்தூரில் எங்கன்னு அது சரியா அந்த செய்தியில் சொல்லலை சார். கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தையே அவர் வந்து வீடாக மாற்றிட்டாரு. அவர் வீட்டில் இருக்க அந்த ஃப்ரேமை கூட மாட்டி வச்சிருக்கிறது. அந்த காட்சியெல்லாம் வந்திருக்கு சார். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதுதான் திமுக அதிகார துஷ்பிரயோகம். ஆமாம். அத்துமீறல், அராஜகம், அடாவடித்தனம், அழிச்சாட்டியம், அயோக்கியத்தனம், இதுக்கு பேர் திமுக. ஆக்கிரமிப்பு விட்டீங்களே. ஆக்கிரமிப்பு. ஏன்னா இந்த வீட்டை வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு அங்கேயே. ஆமாம். இதெல்லாம் எப்படி சார்? திமுகவுடைய மனநிலையே இப்படிதான் இருக்குமா? ஏன்னா நீங்க இத்தனை வருஷமா அரசியல் பாக்குறீங்க. தெரிஞ்சு போச்சு. அழிவின் விளிம்பில் நிற்கிறோம், சரிவின் விரிவில் நிற்கிறோம். இன்னி இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அடிக்கிறத அடிப்போம்னு அடிக்கிறாங்க. இந்த எரியிற வீட்டில் புடுங்கிறதெல்லாம் லாபம். ஆமாம். இப்போ முதல்வர் வந்து திராவிட மாடல் 2.2 ஆட்சிக்கு வந்து அடிக்கல் நாட்டுறேன் அப்படின்ற மாதிரி 2 நாள் முன்னாடி பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் வந்து தைரியமா சொல்றாரு, நம்பிக்கையா சொல்றாரு, அடுத்தும் திமுக ஆட்சின்றாரு. அது ஏன்? அப்படித்தானே சொல்லணும். ஒரு கட்சி தலைவர் பின்ன திமுக தோக்கணும் சொல்லும், அப்படிதான் சொல்லணும். அதுக்காக நான் பாராட்டுறேன். இல்லை, அவர் வந்து வேற என்ன நம்பிக்கையில் சொல்றாரு நீங்க? ஏன்னா நீங்க இவ்வளோ அடுக்குறீங்களே, இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கீங்கிறீங்க. அப்படித்தாங்க ஒரு கட்சிக்கு தலைவர் சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவாரு. ஆமா, அதுதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மகளிருக்கு நாங்க அவ்வளோ திட்டங்கள் நாங்க செஞ்சிருக்கோம், மகளிரோட ஃபுல் வாக்கம் எங்களுக்கு தான்றாரு. நீங்க வந்து விஜய் அவர்கள்ன்றீங்க. அது எப்படி நம்ம பார்க்கலாம்? மகளிருக்கு பண்ணதான் விமானத்தில் பண்ணதா? அடுத்து வந்து சொல்லிட்டாரு 2000 ரூபா மகளிர் உரிமை தொகையை கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. நாங்கள் 2500 ரூபா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கோம். ஆனால் இவர் எல்லாருக்கும்ன்றாரு. ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பிரிச்சிருக்காரு. சில பேர் கொடுப்போம், அரசு ஊழியர்கள்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மக்கள் வாக்களிக்க ரெடியாக இருக்காங்களா? ரெடி ஆகிட்டாங்களே. ரெடியாக இருக்காங்களான்னு ரெடி ஆகிட்டாங்க. எந்த சந்தேகமும் இல்லையா அதில்? எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ சமீபத்தில் இன்னொரு இந்த லாக்அப் மரணம் ஒன்று நடந்திருக்கு சார். இப்போ சிவகங்கையில் ஏற்கனவே இந்த அஜித்குமார் ஒரு வழக்கு ஒன்று நடந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா, ஒரு கொலை கேஸில் வந்து ஒருத்தர் வந்து கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனப்போ ஒரு இறந்துட்டு தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 27 லாக்அப் மரணம் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. 27 லாக்அப் மரணம் மட்டும் இல்லை. கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற அகதிகள் முகாமில் ஒரு ஈழத்தமிழர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அகதிகள் முகாமில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் முகாமில் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல் கொலையாக இருக்கும்ன்றீங்களா? அது இனிமேல் போலீஸ் விசாரணை தெரிஞ்சால் தான் நமக்கு தெரியும். கொலை அகதிகள் முகாமிலே கொலை நடக்கும்.
இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் அவன் மெண்டல் இல்லை, அவன் சரி எதிர்க்கட்சி தலைவர் போய் மெண்டல் தாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த முதலமைச்சரா அரசாங்கத்தை இருந்திருக்காரு. கேள்வி கேட்கவே அவனுக்கு தெரியாதுங்க. அவன் என்ன சார் இப்படி சொல்லி இப்படி ஒரு முறை சொல்றீங்க? அவன் அருவருப்பா இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு சோதனை வரலாமா? எந்த தரமும் இல்லாம பேச்சு ஒரு கட்சியை அழிச்சு மக்கள் தொடங்கி இந்தியா தொடங்கிய கட்சியை குட்டிச்சுவராக்கி தான் மட்டுமே தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்கணும்னு ஆசைப்பட்டு கட்சியை க்ளோஸ் பண்ணி அவனையெல்லாம் பேசாதீங்க தம்பி. சார் அவர் மேல அவரும் வெறுப்பு கூட்டுறீங்க. ஐயோ அப்பா அவ்வளோ மோசமானவன் அவன். ஏன்னா அவரு தான் சொல்றாரு, தாவேக்கா முத அந்த கரூர் பிரச்சனை வரப்ப நாங்க தான் குரல் கொடுத்தோன்றாங்களே சார் அதிமுக. குரல் கொடுக்க வேண்டியது உன் கடமை, கொடு. ஏன் இல்லை அதான் தாவேக்காக்கு நன்றியே இல்லையான்ற மாதிரி நாளைக்கு கேள்வி வந்துடும்ல உங்களுக்கு. தாவேக்காவுக்கு நன்றி இவன் என்ன சொல்லுது? இவனுக்கு நன்றி இருக்கான்னு கேளுங்க முதல்ல எடப்பாடிக்கு. ஆனால் முதலமைச்சர் ஆக்குனது யாரு? சசிகலா. நன்றி இருக்கா? இப்போ அவர் கூட இருந்து பயணிச்சவர் ஓபிஎஸ் இப்போ திமுக சேர்ந்துட்டாரு. ஆமா, அவருக்கு அந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இதை விட தற்கொலை செய்திருக்கலாம். தற்கொலை செஞ்சு அவ்வளவு பெரிய வார்த்தை? ஆமாங்க, 3 முறை முதலமைச்சரா இருந்தவருங்க. அவர் போய் வேற கட்சியில சேரக்கூடாது, அவருடைய விருப்பமா அமைதியா இருந்திருக்கலாம். சரி, இதே தாவேக்கால சேர்ந்திருந்தா அதையும் நாங்க எதிர்பார்க்கலையே. ஏன்னா பல விஷயம் அப்போ வந்து பேசப்படும். அப்படி இல்லை தம்பி, முரணாக இருந்த கட்சி அதிமுகவும் திமுகவும். நீ அந்த கட்சியில போய் சேர்றேன்னா தாய் கழகத்துல இணைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அதான் கேட்குறேன், தாய் கழகமா நாய் கழகமா? நீ சேரலாமா? சேரு முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டாமா? அந்த அப்போ அவர்பட்ட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? மனநிலை கையறு நிலையில நீ கைவிடப்பட்ட, உனக்கு ஒண்ணுமே செல்வாக்கு இல்லை. அதுக்காக உன்னோடு பகை பாராட்டின கட்சியில போய் சேர்றதன் மூலம் ஒரு இமாலயத்தவரை அண்ணன் ஓபிஎஸ் செய்திருக்கிறார். காலமெல்லாம் அவர் வருந்த வேண்டியது வரும், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ அவருக்கு எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கலாம் சொல்றாங்க, கொடுப்பாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஒரு அமைச்சர் பதவியை கூட கொடுக்கலாம்ல, எடுத்து கொடுக்கலாம். நீங்க சொல்றீங்க அதுக்கு வந்து தற்கொலையே பண்ணிருக்கலாம்ட்டீங்க. இல்ல, அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அவர் ஜெயிச்சிடலாம், அது வேற. அவருடைய பொலிட்டிக்கல் அரசியல் பொலிட்டிக்கல் கேரியர்ல அவர் பெரிய இமாலய தவறு பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்து பரப்புரைக்கெல்லாம் போறாரு. சொன்னோம் எலெக்ஷனுக்கு அதிகபட்சம் 1 மாசம் தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் அவருடைய பரப்புரை எல்லாம் எப்படி இருக்க போகுது? மக்கள் மத்தியில அந்த எழுச்சி ஃபயரா இருக்கும். உங்களுக்கு நீங்க எதுவும் சீட்டை உங்களுக்கு எதுவும் கொடுக்குறாங்களா சார் இந்த வாட்டி? நான் கேட்கல. கொடுத்தா நிற்க மாட்டேன். ஏன் சார், அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வசதி இல்லை. நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன். 16,000 ரூபா 18,000 ரூபா வாடகை கொடுத்து இருக்கேன். எனக்கு தான் வசதி சார். அதுக்கு என்ன சார் சம்மந்தம்? இப்போ செலவு கூட அவங்களே பார்த்துக்கிறாங்க, நீங்க என்ன போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பார்ப்பாங்க? அதெல்லாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து அது எலெக்ஷன்ல நிற்கிற இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் தாவேக்காக்கு ஒரு பேச்சாளராகவே இருந்து பரப்புரை செயலாளராகவே இருந்து நீங்க வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். நீங்க திரு விஜய் அவர்கள்ட்ட வந்து பேசியிருப்பீங்களா சார்? அப்போ வந்து அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்ன சார்? அப்போ எதனால வந்தீங்க? உங்கள்கிட்ட என்ன சொன்னார் என்னைக்கு இணைஞ்சப்ப? நானே உங்க ஃபேன்னு சொன்னார். வேற எதுவும் சொல்லையா? வேற 40 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். உங்கள்கிட்ட விஜய் அவர்கள்ட்ட பிடிச்ச விஷயம்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? விஜய்கிட்ட பிடிச்ச விஷயம் அவருடைய போர்க்குணம். ஒரே நேரத்தில் 2 ஆதிக்கங்களை எதிர்த்து கேள்வி கேட்டு அரசியல் செய்கிற அந்த அமானுஷ்யமான போர்க்குணம் தான் எனக்கு பிடிச்சது. அதனால தான் சேர்ந்தேன். ஏன்னா சொல்றாங்கன்னா பல விஷயத்துக்கு அவர் வந்து குரலே கொடுக்க மாட்டாரு. எந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லா இடத்துலையும் அந்த அமைதியா இருக்காரு தெரியுமா? அந்த அமைதி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அமைதி நல்லது. அரசியல்ல அமைதி நல்லதா இருக்கலாம். புதுசா இருக்கே சார் வந்து. ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே அதனால அவனுக்கு என்ன கிடைச்சு? இந்த சீமன் டெய்லி நாய் குறைச்ச மாதிரி குறைச்சிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சு? ஒரு அமைதியா இருந்தே திரு விஜய் அவர்கள் புரட்சி பண்ண போறதா சொல்றீங்க? புரட்சி பண்ணியாச்சு இல்ல. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நீங்க சொன்னீங்க 170 சீட்டு வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்றீங்க. திமுக என்ன சொல்றாங்கன்னா 200 சீட்டு ஜெயிப்போன்றாங்க. இது நம்ம எதை எடுத்துக்கலாம்? 24 கட்சி கூட்டணி 200 தொகுதியில ஜெயிக்க போறாங்களாமா? எது எடுத்துக்கிறது தேர்தல் முடிவில் தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் கூட நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கமலஹாசன் வந்து டார்ச்சை வச்சு அறிவாலயத்தில் கட்சியை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அது ஏன் சார் அப்படி சொன்னீங்க? கட்சி முடிஞ்சு போச்சு இல்ல. ஒருவேளை இப்போ ஆலோசனை கூட்டம்லாம் கூட நடத்திருக்காரு. அதுவும் அவசர செயற்குழு கூட்டம் அப்படின்னா பேசியிருப்பாங்க சார். நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க அந்த விமர்சனம் கட்சி இருந்தாலும் இங்க செயற்குழு எத்தனை சீட்டு வாங்கலாம் அப்படின்னு நீயே புழு, உன் கட்சியே புழு. இப்படி சொல்லிட்டீங்க. மக்கள் நீதி மையம் புழு, அவ்வளவுதான். பல இடத்துல கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க, போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க இப்படி ஒரு விமர்சனம் பண்றாங்க. போராட்டம்னா தாங்க முடியாது. கூட அமெரிக்க அதிபரையே வந்து கேள்வி எழுப்புற மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்காரு அந்த போராட்டத்தை, இது போருக்கு. ஆமா, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? நல்லது. அவர் இங்கிலீஷ் தெரியும், அதை நிரூபிச்சிருக்காரு.
அப்போ வந்து இந்த திமுக கூட்டணி 24 கட்சி கூட்டணி வந்து தேரவே தேராதுங்கிறீங்க. தேரவே தேராது. திமுகவும் தோக்கும், கூட்டணி கட்சிகளும் தோக்கும். தனித்து நின்று தாவேகா எப்படி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? அதான் தாவேகா. சார் அதுக்கான காரணம் கேட்குறேன். காரணம் நீங்கள் பேப்பர் படிக்கிறது இல்லை. காட்மாண்டில் பாலேஸ்வர் அப்படிங்கிற தம்பி காட்மாண்டு மாநகராட்சி மேயராக இருந்தவர். ஒரு ராக் பாடகர். அவர் ஊழலை எதிர்த்து பாடுகிறது தான் அவருடைய வாழ்க்கை. ஆமாம், கேள்விப்பட்டேன். கேட்டிங்களா? காட்மாண்டில் மேயராக இருந்தார் 35 வயசில். இன்னைக்கு நேபாளத்தில் நடந்த பொது தேர்தலில் 10ஆம் பசிலிகளை, பழம் பெருச்சாளிகளை, பழம் தின்று கொட்டை போட்டவர்களை எல்லாம் தூக்கி கடாசிட்டு நேபாளத்தின் அதிபராக பாலேஸ்வர் ஷா முடிசூட்ட போகிறார். தமிழ்நாட்டினுடைய பாலேஸ்வர் ஷா விஜய். பெரிய ஸ்டேட்மெண்ட் சார் இது. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க? அங்கே மாற்றத்தை விரும்புகிறாங்க. பார்த்தீங்களா? மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் தான் வந்து விஜய் அவர்கள் அதிக செல்வாக்குன்றாங்க. தாய்மார்கள் மத்தியில் அதை விட செல்வாக்கு. நீங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்களா? கிரவுண்டில் பார்க்குறேன்ல. முதியவர்கள் சார். விஜய் கூட்டத்துக்கு பெண்கள் வராங்கன்னா சினிமா ஈர்ப்பில் வர்றாங்கன்னு அர்த்தம். ஏன் கூட்டத்துக்கு வராங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ 60லேருந்து 80 இந்த வயசு அவங்க வாக்குகளும் ரொம்ப முக்கியம். அந்த வாக்கு கவர்றதுக்கு விஜய் என்ன செஞ்சாருன்னு கேட்குறாங்களா? அது நியாயமான கேள்வி இல்லை. அது அவருக்கு பிள்ளை ஓட்டு போடுமா, அவன் போட மாட்டானா? இல்லை, அவங்க காலகாலமாக திமுக அதிமுக மாற்றி அதாங்க மாறப்போகுதுங்க. அவங்களுடைய மனநிலையே மாற்றிட்டு மாறியாச்சு. ஏன்னா நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். என்னன்னா ஒரு பேர குழந்தை என்னை வந்து தாவேகாக்கு ஓட்டு போட்டு சொல்லுங்க அப்படின்னு என் பேர குழந்தை சொல்லுதுன்ட்டு அந்த தாத்தா சொல்றாரு. இந்திய இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் சொன்னார் கேள்விப்பட்டேன். ஒரு மார்க்சிய சிந்தனையாளனுக்கே இந்த மனப்போக்கு வந்திருக்குன்னா சாதாரண மக்களுக்கு வீட்டில் எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ வீட்லயே பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்க. அதான் சொன்னேன், வீட்டுக்கு வீடு விஜய். வீட்டுக்கு வீடு விஜய்னா குறைஞ்சது 1 கோடி ஓட்டு கன்ஃபார்ம். 1 கோடி ஓட்டு இல்லை, கூட வரும். சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தாரு சார். திமுக ஆட்சி மீண்டும் வந்துருச்சுன்னா பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இருக்காதுன்றாங்க. இப்பவுமே இல்லை, இன்னி வந்தாங்கன்னா என்ன ஆகும்? இல்லை, ஏன் கேட்குறேன்னா திமுக ஆட்சியில் ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களே அப்படித்தானேங்க. பாதி நிர்வாகிகள் போக்சோவில் கைதாக வேண்டியவங்க. சரி, பெரிய ஸ்டேட்மெண்ட் சார். இது அதான் சொல்கிறேன். இது உண்மைதானா? இது உண்மைதான். பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்காக தான் நான் கேட்குறேன். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? பாதி பேர் தாங்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இறுதியாக ஒரு கேள்வி சார். திரு விஜய் அவர்கள் திமுகவுக்கு என்ன ஒரு மெசேஜை சொல்ல வர்றார் இந்த எலெக்ஷன் மூலமாக? ஆட்சி அதிகாரம் உங்கள் கையை விட்டு போகிறது, அவ்வளோதான். கட்சி இருக்குமா அதுக்கப்புறம்? திமுகன்ற ஒரு கட்சி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகங்கிற கட்சியை வந்து அந்த குடும்பம் தான் நிர்வகிக்கணும். அந்த கட்சியை காப்பாற்றுறது கஷ்டம். இப்போ திருச்சியில் இந்த மாநாடு நடந்துச்சுல்ல சார், இதுக்கப்புறமும் வந்து திமுக வெற்றி பெறும்னு உறுதியாக சொல்கிறாங்களே. அந்த மாநாடை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாரும் வந்து சோர்ந்து போய் உற்சாகத்தை இழந்து எந்த உத்வேகமும் இல்லாமல் திட்டமிட்டு திரட்டப்படுகிற ஒரு கூட்டம் மாநாடாக கருத முடியாது. வேறு எப்படி அந்த கூட்டத்தை கொண்டு வராங்க? தானாக வரணும். இல்லை, திமுக இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்ததா சொல்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் எப்படி கூட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களெல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, 10 லட்சம் பேர் திரளுவாருன்னு அண்ணன் நேரு சொல்கிறாரு. 1,35,000 நாற்காலி போட்டிருக்காங்க. இதிலே முரண்பாடு இருக்கு. ஆமாம், 10 லட்சம் பேர் 10 லட்சம் நாற்காலி போடணும்ல. அதெல்லாம் திமுக போச்சுங்க. அதெல்லாம் பழைய செல்வாக்கெல்லாம் இல்லைங்க. கிடையாது. சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். என்னென்னா புஷி ஆனந்த ஓரம் கட்டுறதுக்கே வந்து ஆதவ அர்ஜுனாவும் ஜானும் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு சார். அது சொந்த கட்சி பிரச்சனை, அதை பற்றி நான் பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சலசலப்பெல்லாம் இல்லையா? அப்படி அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்களா? கட்சி என்ன ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல சார், நிர்வாகிகள் நேற்று மகளிர் இது பிறகு ஆதவர் தலைவர் உட்கார்ந்துருக்காரு. தலைவர் பக்கத்தில் ஆதவ அர்ஜுனா உட்கார்ந்துருக்காரு. தலைவருக்கு இந்த பக்கத்தில் புஷி ஆனந்த் இருக்காரு. அந்த பக்கம் செங்கோட்டையன் இருந்திருக்காரு. இந்த பக்கம் நான் இருந்தேன். இந்த வேட்பாளர் தேர்வில் வந்து ஒரு ஈகோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே கட்சியில். அதனால் கேட்குறேன் இந்த கேள்வி. அதனால தான் நேர்காணல் தலைவரே நடத்துகிறாரு. ஸோ உங்களுடைய வேட்பாளர்கள்லாம் எப்படி சார் இருக்க போகிறாங்க? களத்தில் எப்படி வேலை பார்ப்பாங்க? இல்லை, வெற்றி பெறக்கூடியவர் வேட்பாளராக வரணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.